அன்னை தமிழுக்கு வணக்கம். மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை மார்கழி 14 காதார் குழையாட என்ற பாடலினுடைய விளக்கம். தடாகம் நீல மலர்களும் செந்தாமரை பூக்களும் பூத்து விளங்குகின்றன. ஒருபுறம் நீராடுதுறை. ஒரு பெண் குளத்தில் பாய்ந்து நீந்தி கொண்டிருக்கிறவள் புதிதாக நீராட வந்து குளிரிக்காக கொஞ்சம் தயங்கி படிக்கட்டிலே நிற்கின்ற தோழியை பார்த்து, அம்மா, நீயும் எங்களைப் போல் சிவபெருமானையும் உமாதேவியையும் பாடிக்கொண்டு நீராடு என்று உற்சாகப்படுத்துகிறாள். நீராடும் போது அந்த அருமை தோழியின் காதில் உள்ள ஆபரணமும் மற்றைய ஆபரணங்களும் அசைந்தாடும் என்றும், அவளுடைய நீளமான கூந்தல் அவிழ்ந்தாடும் என்றும், நீர்நிலையில் உள்ள வண்டுகள் கூட்டமாக எழுந்தாடும் என்றும் விளையாட்டாக வர்ணிக்கத் தொடங்குகிறாள். அப்படி வர்ணித்து கொண்டிருக்கும் போதே இந்த ஆட்டங்களிலிருந்து இவளுடைய உள்ளம் வேறொரு ஆட்டத்திற்கு, அதாவது பிரபஞ்ச ரகசியமான பெரிய ஆட்டத்திற்கு பாய்ந்து செல்கிறது. உடனே எம்பெருமான் ஆடிக்கொண்டிருக்கும் சிதம்பரத்தை பாடிக்கொண்டே தண்ணீரில் இறங்கிவிடு, குளிர் தெரியாது என்று சொல்லுகிறார். பிறகு அந்த ஆனந்த நாடகத்தை அறிய முயலும் வேத பொருளின் அருமை பெருமைகளை பாடச் சொல்கிறாள். அப்பால் ஜோதியாகிய நடராஜனையும் அவனுடைய அடையாள மாலையையும் ஆசை திறப்பாடு என்கிறாள். தேவியை குறிப்பிடும்போது எல்லோருக்கும் தாய்தான் என்றாலும் நம்மை விசேஷமாக ஆட்கொண்டு இவ்வளவு பக்தியோடும் புத்தியோடும் வளரச் செய்தவள் அல்லவா என்று உருக்கமாக சொல்கிறாள். அப்பனான ஈஸ்வரனையும் தாய்குலத்தின் பிரதிநிதியான ஈஸ்வரியையும் இப்படி பாடிக்கொண்டே நீராடினால் குளிர் மட்டுமா போகும்? சம்சாரத்தில் உள்ள நடுக்கங்களும் போய்விடும். உடம்பில் உள்ள அழுக்கு மட்டுமா போகும்? உள்ளத்தில் உள்ள அழுக்கும் போய்விடும் என்பது குறிப்பு. காதார் குழையாட நீராடுவாய் அல்லது நீராடுவோமாக என்ற அழைப்பிலே காதும் காதணியும் அசைய நீராடுவது மட்டும் குறிப்பிடப்படவில்லை. காதும் காதையுடைய தலையும் தலையை ஏந்தி நிற்கும் கழுத்தும் அசைந்தாடும் அழகும் குறிக்கப்பெறுவதை காண்கிறோம். கழுத்து அசையும் போது கழுத்தில் அணிந்திருக்கும் ஆபரணங்களும் அசைந்தாடும் அல்லவா? எனவே காதார் குழையாட பைம்பூன் களனாட நீராடுவோம் என்கிறாள் தோழி. கழுத்தில் அணிந்திருக்கும் பசும் பொன்னால் ஆகிய ஆபரணங்கள் அசைவதுடன் தலையும் கூந்தலும் சேர்ந்து அசைவதை கோதை குழலாட என்று குறிப்பிடுகிறாள் தோழி. பூமாலை பொருந்திய கூந்தல் ஆனதால் கோதை குழல் என்கிறாள். பூமாலை சூட்டிய கூந்தல் ஆடும்போது அந்த பூக்களில் உள்ள வண்டுகள் எழுந்து கூட்டமாக ஆடுகின்றனவாம். எனவே கோதை குழலாட வண்டின் குழாமாட என்கிறாள். இந்த விதமாக குளிர்ந்த நீரிலே பாய்ந்து குளிப்போம் என்கிறாள். பனிக்காலம் காலை வேளை இல்லையா? எனவே சீதப்புணலாடி என்கிறாள். பிறவி வெப்பம் தீர உள்ளத்தில் உள்ள தாபமும் தீர ஆடுவது விருப்பமானதால் சீதப்புணலாடி சிற்றம்பலம் பாடி என்கிறாள். சிற்றம்பலத்திலே தீயாடும் கூத்தனை வாயாரப்பாடி நீராடினால் குளிருமில்லை நடுக்கமுமில்லை என்பது குறிப்பு. சிற்றம்பலத்தை நினைத்ததும் ஞானப்பரவெளி அல்லவா நினைவிற்கு வருகிறது. வேதப்பொருள் ஆனந்த கூத்து என்பது கருதி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமாவாடி என்கிறார். இறைவன் வேதப்பொருள் என்பதை பாடி அந்த புகழ் பாடலால் உணர்த்தப்படும் பொருளாக அவன் அமைந்திருக்கும் அந்த திறத்தையும் பாடி நீராட வேண்டும் என்கிறாள். சிற்றம்பலத்து ஜோதியாகிய நடராஜ பெருமான் அருள்பாலிக்கும் அந்த தரத்தை பாடி அவனது அடையாள மாலையாகிய கொன்றையையும் பாடி ஆடுவோம் என்கிறாள். ஜோதித்தரம் பாடி சூழ்கொன்றை தார்பாடி நீராடுவோம் என்று சொல்லிவிட்டு அப்பெருமான் உயிர்களுக்கெல்லாம் ஆதியும் அந்தமுமாக இருக்கும் அந்த தன்மையையும் பாடுவோம் என்கிறாள். கடைசியாக சிவஞானம் ஊட்டி நம்மை பாதுகாக்கும் தாயின் திருவடி சிறப்பையும் பாடி ஆடுவோம் என்கிறாள். இந்த பாட்டை பாட கேட்கும் போதே நமது உள்ளமும் உணர்வும் குளிர்ந்து பண் இன்பத்திலும் பொருள் அழகிலும் முழுகி எழுகின்றன. பெண்கள் பாய்ந்து நீராடும் போது அந்த தடாகம் எப்படி பொங்குகிறதோ, பெண்கள் பாய்ந்து நீராடும் போது அந்த தடாகம் எப்படி பொங்குகிறதோ அப்படி பொங்கி வருகின்றது சொல்லும் பொருளும் மனோபாவமும் ஓசை இன்பமும் ஒன்றுக்கொன்று உச்சமாக அலை மேல் அலையெறிந்து பொங்கி வருகின்றன. ஆடி பாடி நீராடுகிறார்கள். காதார் குழையாட பைம்பூன்
களலாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீதப் புனலாடி சிற்றம்பலம்பாடி வேதப்பொருள்வாடி அப்பொருளா மாவாடி ஜோதித்திறம்பாடி சூழ்கொன்றை தார்வாடி ஆதித்திறம்பாடி அந்தமா பாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்பவளை தன் பாதத்திறம்பாடி ஆடு ஏலோர் எம்பாவாய். காதார் குளையாட பைம்பூன் களலாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீதப் புனலாடி சிற்றம்பலம்பாடி வேதப்பொருள்வாடி அப்பொருளா மாவாடி ஜோதித்திறம்பாடி சூழ்கொன்றை தார்வாடி ஆதித்திறம்பாடி அந்த மாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்பவளை தன் பாதத்திறம்பாடி ஆடு ஏலோர் எம்பாவாய். முந்தைய பாட்டிலே கன்னியர்கள் பொய்கையில் பாய்ந்து நீராடத் தொடங்கியதை குறிப்பிட்டார் மணிவாசகப் பெருமான். இப்பாட்டில் அந்த காட்சியை விரித்து உரைக்கின்றார். இவர்களுடைய உறுப்பும் அணிகளமும் பிறவும் அசைந்தாடும் அழகையும் வர்ணிக்கின்றார். நீராடும் அழகியர் புற அழகும் அக அழகும் புலப்பட குதூகலமாய் நீராடுவதைக் காண்கின்றோம். இளமையின் குதூகலமும் அழகின் பெருமிதமும் பக்தியின் பெருக்கும் பொங்குகின்றன இந்த பாட்டிலே. நன்றி, வணக்கம்.